கன்னிமார் சாமிலாம் நம்ம ஆளுங்கெல்லாம் வச்சதில்லை, சித்திரங்களால் உருவாக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற தீர்த்தமலையில் இருக்கிற தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு போக போகிறோம். ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு மலைங்க, ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த மலையை பற்றியான விவரங்கள், அந்த கோயிலை பற்றியான விவரங்கள், அந்த தீர்த்தங்களுடைய சிறப்பம்சம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க தருமபுரிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம கூட என் ஃப்ரெண்டு அஜய் இருக்கான். ஓகே, நானும் அஜய் தான் தீர்த்தகிரிக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவில். இந்த ஒரு மலை பல அதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு மலைன்னு சொல்லணுங்க. இந்த மலையை சுற்றி நிறைய மர்மங்களும் இருக்கு. இந்த முழு விவரங்களும் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோவை முழுக்க பாருங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த கோவில் தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் தீர்த்தமலையில் இருக்குங்க. தீர்த்தமலை தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் இருக்கு. அரூர்லேருந்து 16 கிலோமீட்டரில் இந்த தீர்த்தமலை இருக்கு. வந்துட்டோங்க. இந்த செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் வண்டி பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போது தீர்த்தமலையை நோக்கி போயிட்டுருக்கோம். நிறைய குரங்குகள் இருக்குது. அங்கே பாருங்கள், நிறைய இருக்கா. இந்த குரங்குங்க பொறுத்த வரைக்கும் மனுஷங்கள மாதிரியே தான். ஒரு ஏரியா குரங்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இதெல்லாம் கொஞ்சம் சாதுவாக தான் இருக்குது. பாருங்கள், சாதுவாக தான் இருக்குது. எதையும் பிடுங்கல இது வரைக்கும், யாரையும் எதுவும் பண்ணல. எல்லாம் அதுங்க கூட ஜாலியாக அவங்க விளையாடிட்டுருக்காங்க. நம்ம ஏறுவோங்க, ஒரு அரை மணி நேரத்தில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் ஜடை சுவாமியாரோடைய ஜீவ சமாதியை நீங்கள் பார்க்கலாங்க. இங்கே அவர் வாழ்ந்து வந்திருக்காரு, பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. இந்த மலை உச்சியில் ஒரு பிள்ளையார் இருக்காருங்க. கனிமங்கள்னால இந்த பிள்ளையாரை இந்த ஜடை சுவாமியார் உருவாக்கியிருக்காரு. அவர் ஜீவ சமாதிக்கு முன்னாடி அவருடைய ஒரு சன்னதி இருக்குது. அங்கே அவருடைய புகைப்படம், சிலையெல்லாம் இருக்குது. அடுத்து இவர் ஜீவ சமாதிக்கு பக்கத்தில் விநாயகர் சன்னதி இருக்குது. அங்கே ரெட்டை விநாயகர்கள் இருக்காங்க. பக்கத்துலேயே முருகர் சன்னதியும் இருக்குது. இவரை வணங்கிட்டு நாங்கள் மலை ஏற ஆரம்பித்தோங்க. தீர்த்தமலையோடைய உயரம் 3500 அடி. அதில் 1500 அடியில் இந்த தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம் இருக்குது. இந்த தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு நம்ம ஒரு 30 நிமிஷத்தில் போயிடலாங்க. மலை அடிவாரத்துலேருந்து நல்ல பாதைகள் இருக்குது, படிக்கட்டு பாதைகள் இருக்குது, அங்கங்கே மண்டபங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமதள பாதைகளும் இருக்குது. இங்கே குரங்குகள் தொல்லையும் நிறைய இருக்குது. இதை பற்றி நான் வரும்போது நல்லபடியாக சொன்னேன். ஆனால் இதுக்கு நல்ல குரங்கு கிடையாது. பாருங்கள், குச்சியோட தான் நாங்கள் வரோம். பிடுங்க தான் பார்க்குதுங்க. வாட்டர் 2 லிட்டரு ஒரு செகண்ட் கிட்ட கட்சி ஓட்ட வந்துச்சு. நான் கீழே சொன்ன இங்கே இருக்கிற குரங்குகள் குணம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை பாதையில் இருக்க குரங்குகள் ரொம்பவே அட்டூழியம் பண்ணிட்டு மோசமான ஒரு குரங்குகளாக இருந்துச்சுன்னு சொல்லணும். எங்ககிட்ட இருந்த வாட்டர் பாட்டிலை அதை பிடுங்கி கடிச்சு போட்டுருச்சு. அதன் பிறகு அங்கே இருக்கிற ஒரு ஐஸ்காரர்கிட்ட நாங்கள் பேச்சு கொடுத்தோம். அவர் இந்த மலை மேலே இருக்க அற்புதங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னாரு. அதை நீங்களே கேளுங்க. கோட்டா கிணறு ஆமா, பல ஆண்டுக்குள்ள கண்டது. செங்கல் பாரு விளாங்க கிணறு பாரு, இந்த மண்டபம் பஸ் கட்டிக்கிறாங்க. அங்கே கைடு இருந்தால் தான் போக முடியும்ன்றாங்க. எல்லாம் போகலாம்னா அது தடம் வச்சு விட்டுக்கிறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்தா போகலாம். அப்படி உங்களுக்கு ஆள் வேணும்னா வேற ஆள் கூட்டு போய் விடுறவங்க நம்ம கையில் இருக்கிறாங்க. ஆள் அப்படி 500 1000 கேட்பாங்க, சொல்லி கேட்பாங்க. அது பாரு எங்க போனோம், அந்த உச்சிக்கு போனோம். தேர்தா மேல கல்லு உச்சி பிள்ளையா இருக்குதாங்க. அங்க போயிட்டு எவ்வளவு நடந்தாவும் காலையில ஒரு 9 மணிக்கு போனா 3 மணிக்கெல்லாம் வந்துடலாங்க. கீழே பார்த்துட்டே வந்துடலாம். பூரா பார்த்துட்டு பாம்பு அடிச்சு எடுத்துருப்பாங்க. குகைங்களாம் இருக்குது. கிணறு வெள்ளைக்காரனுங்களுக்கு முன்ன கட்டிக்கிறாங்க கிணறு. அப்புறம் கன்னிமார் சாமி ஒரு 7 இருக்குது. கன்னிமார் சாமிலாம் நம்ம ஆளுங்கெல்லாம் வச்சதில்லை,
சித்திரங்களால் உருவாக்கிறாங்க. பாறை வெடுப்பு பிடிக்குது, வெடுப்புல இப்ப தலை மாத்தா எட்டிப்பாங்க, உள்ளாலும் போக முடியாது சாமி. பாம்பு தான் உள்ள போகும், மனிதன் போக முடியாது. சிலை எழுக்குது, எப்படி வந்துடும், பாறைக்குள்ளேயே எழுங்குது. ஒரு நம்ம எதனா ஒண்ணு நம்ம செய்யணும்னா மாலையோட போனோம், குச்சி வழியா தான் போகணும். அதெல்லாம் சித்திரங்கள் உருவாக்குறது. நம்ம மலையை சுத்தி சித்திரங்கள்னால அவங்க உருவாக்குறாங்க. ஆமா, அது எப்படின்னா லிங்கம் வந்து உள்ள சுயம்பு உள்ளகிறது வச்சது இல்லை, உட்காந்து லிங்கம் நிச்சயமா கீழக்கிறது வச்சுது. அதனால வந்து தீர்த்தம் அவர் உற்பத்தி பண்ணது தான், இது வரைக்கும் நின்றதில்லை. மேலே இருக்கிற வெள்ளி கிணறு, கோட்டை, இடுக்கில் இருக்கிற சப்த மாதர்கள் அப்படின்னு நிறைய அற்புதங்கள் இந்த மலையில் இருக்குங்க. இந்த ஒரு மலையேற்றத்தை நம்ம இப்போ பண்ண முடியாது, அதற்கு இந்த ஊர் மக்களுடைய உதவி நம்மளுக்கு தேவைப்படுது. இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம இந்த ஊர் மக்களுடைய உதவியோட மலை மேலே இருக்க அந்த பிள்ளையாரை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோங்க. இந்த ஐஸ்காரர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே வர பயணிகளுக்கு, இங்கே வர பக்தர்களுக்கு என்னென்னா, இங்கே இருக்கிற குரங்குகள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 7லேருந்து 10 பேர் வரைக்கும் இங்கே இருக்கிற குரங்குகள் கடிக்குதுங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். இங்கே இருக்கிற குரங்குகள் கிட்ட எந்த பொருள் இருந்தாலும், உங்கள் கையில் எந்த பொருள் இருந்தாலும், ஃபோனோ சாப்பிட்ற பொருளோ எதுவாக இருந்தாலும் இந்த குரங்குகள் பிடுங்க முயற்சி செய்யும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. குச்சி, கம்பு இல்லை கல் அந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சிட்டிங்கன்னா இந்த குரங்குகள் அதுக்கு பயப்படுது. வந்துட்டோங்க தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயில். எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த லுக்கு. பின்னாடி அந்த பாறைகள், இங்கே திருக்கோயிலோடைய திருவாயில் அற்புதமாக இருக்குது. நம்ம உள்ள நுழையலாம். ஆவலாக இருக்கேன் எல்லா தீர்த்தத்தையும் பார்க்க, அதில் நீராட. இங்கே இருக்கிற மக்களுடைய பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சித்தர்கள் இருக்காங்க இன்னும் இந்த மலையில் அப்படின்னு. இன்னும் தேவர்கள், முனிவர்கள் இந்த தீர்த்தத்துக்காக இந்த மலைக்கு வராங்களாம். இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த மலைக்கு வராங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது வரலாற்று ரீதியாக. இந்த ஒரு கோவில் மிக பழமையான கோவில். 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேருந்தே இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவில் சோழர்கள், அதன் பின் பாண்டியர்கள், அதன் பின் நாயக்க மன்னர்கள்னு பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, ராஜேந்திர சோழர் பல முறை அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்திருக்காருங்க. அந்த கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோவிலில் இருக்குது. அவருடைய தலைநகரத்துலேருந்து அடிக்கடி இவர் இந்த கோயிலுக்கு வராருன்னா இந்த கோவில் எவ்வளோ முக்கியமான கோயிலாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற தீர்த்தங்களுடைய மகிமை இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த மலையில் இருக்கிற தீர்த்தங்கள் இது ரொம்பவே அதிசயமான தன்மைகள் கொண்டவைன்னு சொல்லணுங்க. இந்த தீர்த்தங்கள்னால தான் இந்த மலைக்கு அவ்வளோ சிறப்பம்சம். இந்த தீர்த்தங்கள் 11 தீர்த்தங்கள் இங்கே இருக்கு. இதோடைய அதிசயமான அம்சங்களை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் கெடுறது இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், மழை காலமாக இருந்தாலும் சரி, கோடை காலமாக இருந்தாலும் சரி, பனி காலமாக இருந்தாலும் சரி, இந்த அளவு தண்ணி தாங்க இங்கே வரும். இதுக்கு கூடவோ குறையவோ செய்யாது. இந்த அளவு தண்ணி தான் எல்லா நாட்களும் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தங்கள் கனிம வளங்கள் மிக்கவையாக இருக்குது, மூலிகை தன்மை மிக்கவையாக இருக்குது. இந்த தீர்த்தங்களில் 48 நாள் நீராடி இதை பருகி வந்தால் சகல நோயும் தீரும்ன்றது தவிர்க்க முடியாத நம்பிக்கையாக இந்த ஊர் மக்கள் கிட்ட இருக்கு. இதில் இந்த 11 தீர்த்தங்களில் 6 தீர்த்தங்கள் கோயிலுக்கு வெளியே இருக்கு. அது என்னென்ன தீர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வாயு தீர்த்தம், வர்ண தீர்த்தம், வசிஷ்டர் தீர்த்தம், இந்திர தீர்த்தம், யம தீர்த்தம், அனுமந்த தீர்த்தம். இது எல்லாமே கோயிலுக்கு வெளியே இருக்குங்க. கோயிலுக்கு உள்ள 5 தீர்த்தங்கள் இருக்கு. இந்த தீர்த்தங்கள் பற்றியும் அதோடைய பலன்கள் பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் தீர்த்தம் ராம தீர்த்தம். இந்த ராம தீர்த்தம் ராமர்னால உருவாக்கப்பட்டுச்சுங்க. அவருடைய அம்புனால உருவாக்கப்பட்ட தீர்த்தம். இன்னொரு சிறப்பம்சம் இந்த தீர்த்தங்கள் கிட்ட இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உருவாகிற இடம். இந்த உருவாகிற இடம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. ஒரு பாறை இடுக்குலேருந்து வருது, அது அங்கே தான் தோன்றுதா இல்லை வேற எங்கேயோ வந்து தோன்றி வருதான்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இது இன்னொரு அதிசயம்.
இந்த ராம தீர்த்தத்தை கொண்டு தான் இங்கே சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறாங்க. இந்த தீர்த்தத்தில் நம்ம நீராடினா சகல பாவமும் நீங்கும்ன்றது பெரிய நம்பிக்கை. ரெண்டாவது தீர்த்தம் குமார தீர்த்தம். இந்த குமார தீர்த்தம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தம். அவர் தேவ சேனாதிபதியாக பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தீர்த்தத்தை கொண்டு அவருக்கு அபிஷேகம் நடத்தினாங்க. இந்த தீர்த்தத்தில் நம்ம நீராடுறது மூலயமா நமக்கு தெளிவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குங்க. நம்ம உயர்ந்த நிலைக்கு போவோம், நம்ம ஞான நிலையில் இருப்போம்ன்ற நம்பிக்கை இருக்குது. மூன்றாவது தீர்த்தம் கௌரி தீர்த்தம். இந்த தீர்த்தம் இங்கே இருக்கிற வடிவாம்பிகை அம்மனுக்காக இருக்கிற தீர்த்தம்ங்க. இந்த தீர்த்தத்தை கொண்டு அவங்க சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுருக்காங்க. இந்த தீர்த்தத்தில் நம்ம நீராடுறது மூலயமா நம்மளுடைய திருமண தடைகள் நீங்கும்ன்றது நம்பிக்கை. இந்த கோயில் எவ்வளோ பழமையான கோயில் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், கல்வெட்டு குறிப்புகள்லாம் இருக்குது இங்கே. இந்த கோயில் எவ்வளோ முக்கியமான கோயில்னால், ராஜேந்திர சோழன் இங்கே நிறைய முறை இந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணியிருக்காரு. அவரோட தலைநகரத்துக்கும் இந்த ஊருக்கும் எவ்வளோ தூரம், அந்த டிஃப்ரென்ஸ் தாண்டி இந்த கோயிலுக்கு நிறைய முறை வந்திருக்காரு. அதற்கான கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயிலில் இருக்குது. ஆனால் பாருங்களேன், அந்த கல்வெட்டு மேலேயே இந்த உங்களுக்கு தெரியுதா, அந்த கல்வெட்டு மறைகிற அளவுக்கு இவங்கெல்லாம் நாஸ்தி பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை. எடுக்க ஆரம்பிக்கிறியா? இது தாங்க அக்னி தீர்த்தம். இது கொஞ்சம் நம்ம உள்ளே போய் கீழே போய் எடுக்கணும். வாங்க போகலாம். நம்ம ஹைட்டுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே உக்காந்துட்டாரா? வழுக்குதுரா, செம்மையா வழுக்குதுரா. கல்லு வேற ஆடுது. வாவா கிட்ட வா. தெரியுதுங்களா? அங்கே இருக்கு தீர்த்தம், அங்கே வழிஞ்சிட்ருக்கு. அதோ அந்த இடுக்குலேருந்து அந்த ஆர்ஜின் ஆகிற இடமே தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆனால் அது கிடையாது ஆர்ஜின். ஏமா இது பாருங்க. இந்த தீர்த்தம் அக்னியோடைய சாபத்தை போக்கிய தீர்த்தம்ங்க. பெண்ணாசைனால ஏற்பட்ட சாபத்தை போக்கிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை நம்ம உட்கொண்டா நம்மளுடைய தட்பவெட்ப நிலை சீராகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆஸ்துமா நோய் நீங்கும்ன்றது நம்பிக்கை. அடுத்து அகத்திய தீர்த்தம். இந்த அகத்திய தீர்த்தம் அகத்தியருடைய குண்ம நோய், குண்மம்ன்றது அல்சர் நோய்ங்க. அந்த அல்சர் நோயை போக்கியிருக்கு. இந்த தீர்த்தத்தை நம்ம பருகுனா நம்மளுடைய வயிற்று பிரச்சனைகள் நீங்கும்ன்றது நம்பிக்கை. இந்த ஒரு கோவிலில் இன்னும் வடிவாம்பிகை அம்மன் சன்னதி இருக்குது. அந்த சன்னதிக்கு எதிர்த்தாப்புல நவகிரக சன்னதி இருக்குது. ஒரு பெரிய புற்று இருக்குங்க. இன்னும் காசி விஸ்வநாதர் சன்னதி, அகத்தீஸ்வரர் சன்னதி, அகிலாண்டேஸ்வரர் சன்னதி, முருகர் விநாயகர் சன்னதியும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இங்கே இருக்கிற சிவபெருமானை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. ரொம்ப முக்கியமான திருத்தலம் இந்த தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோயில். அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு, புராணம், இந்த தீர்த்தங்களுடைய புராணம், அதோடைய சிறப்பம்சம் எல்லாமே இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த தீர்த்தமலைக்கு வந்து பாருங்கள், இதெல்லாம் அனுபவிங்க. இந்த தீர்த்தங்களை சுவைக்கிறது அவ்வளோ ஒரு ரம்யமாக அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லணும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் இன்று நம்ம கூட அஜய். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.